வணக்கம், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். என்னதான் டயட்ல இருந்து கம்மியாக சாப்பிட்டாலும் பயங்கரமாக வெயிட் போடுது, எதை தான் சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதாக பாருங்கள். அதே சமயம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடலுக்கு தேவையான குளிர்ச்சியையும் தந்து அதே சமயம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஒரு டிஃபன் ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சத்து நிறைந்த தானியங்கள்ல இந்த கம்பு ஒண்ணு. இந்த கம்பை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. இப்ப இந்த கம்பு உளுந்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு 2ல இருந்து 3 முறை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மறுபடியும் இந்த கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். 4 மணி நேரம் முழுமையா ஊறினதுக்கு அப்புறமா இந்த லிட்டை ஓபன் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேர்த்திருந்த இந்த கம்பு உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா மலர்ந்து ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாத்தையுமே தண்ணி வடிச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த போல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுல சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது 8 மணி நேரம் அப்படி இல்லாட்டா ஓவர் நைட் கம்ப்ளீட்டா புளிக்கணுங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 8 மணி நேரம் கழிச்சு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, மேலே நல்லா அழகாக புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. மாவு வந்து கரெக்டான புளிப்பு தன்மைக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இன்னைக்கு கொஞ்சம் கூட நம்ம அரிசியே சேர்க்கலங்க. இதில் சேர்த்துருக்க கம்பில் அதிகப்படியாக நார் சத்து அதிகமாக இருக்குங்க. இதில் சேர்த்துருக்க வெந்தயம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. பாருங்க, மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு சேர்க்கறதுக்கு உண்டான பொருட்கள். இது எல்லாமே நல்லா சிவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, இது கூடவே கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இது கூட இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போறோங்க. நான் இதுல 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனா துருவிய முட்டைக்கோஸ், 1 கப் அளவுக்கு துருவிய கேரட், இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பீன்ஸ், இது 3 சேர்த்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா ஃபைனா கட் பண்ணிட்டோ அப்படி இல்லாட்டா துருவிட்டோ இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா டேபிள் சால்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காய்கறிகளை வச்சு கூட்டு பொரியல்னு செய்து கொடுக்கும்போது சில பேர் விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு டிஃபன் ரெசிபியாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கம்பு மாவில் இந்த காய்கறிகளை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த கம்பை தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது பல நன்மைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுதுங்க. குறிப்பாக காலை உணவாக இந்த கம்பை சேர்த்துக்கொள்ளும் போது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை தங்குறதை தவிர்த்துட்டு நம்ம தசைகளுக்கு தேவையான இறுக்கத்தையும் தந்து உடலுக்கு தேவையான பலத்தையும் கொடுக்குதுங்க. சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக இந்த டிஃபன் ரெசிபியை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மாவு சூப்பராக நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. நான் இந்த மாதிரி மினி ஆப்ப தவா எடுத்திருக்கேன். இந்த தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தவா இல்லைன்னா தோசைக்கல்ல கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லட்டா குழிப்பணியார கல்ல கூட இந்த மாவை குழிப்பணியார ஃபார்மில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த குழிகளில் மாவு எடுத்து நிரப்பிக்கலாம். சில பேருக்கு அதிகமாக பசி எடுக்கும், அதனால அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதனாலேயும் என்னவோ அதிகமாக வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கம்பால செய்த உணவை சாப்பிடும்போது பசியை சரியான நேரத்தில் மட்டும் எடுக்க செஞ்சு அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த கம்பு பெரும் அளவில் உதவியா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு மாவை எல்லாத்தையுமே குழிகளில் நிரப்பியாச்சு. கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அரிசியே சேர்க்காம கம்பை வச்சு செய்த ஒரு சூப்பரான கம்பு மினி ஊத்தப்பம் நல்ல ஃப்ளஃபியா ஸ்பாஞ்சியா சாஃப்டா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா ஹெல்தியா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து சுட சுட ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷா இது போல புதினா கொத்தமல்லி சட்னி இருந்தாலும் தொட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா தேங்காய் சட்னி, கார சட்னி, ஈவன் இட்லி பொடி கூட சேர்த்து சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப டேஸ்டா அருமையான சுவையில இருக்குங்க. பாருங்க, நான் இது ஒன்னே ஒன்று எடுத்து
எடுத்து பிச்சு மட்டும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாட்சியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக திருப்தியாக டேஸ்டியாக சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பால் செய்த இந்த மாதிரியான டிஃபன் ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. உடல் எடை நீங்கள் இதை ரெகுலராக சேர்த்து சாப்பிடும்போது சரசரன்னு குறைஞ்சிருங்க. அதே சமயம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி கம்பால் செய்த உணவு சேர்த்துக்கும் போது உடலும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.